ஐ நோபடி திரை விமர்சனம். பிருத்திவிராஜ், பார்வதி திருவோத்து, ஹக்கீம் ஷாஜஹான், அசோகன், விஜயராகவன், சங்கர் ராமகிருஷ்ணன், ஜியா மற்றும் பலர் நடிப்புல, நிசாம் பஷீர் இயக்கத்துல, ஜேக்ஸ் விஜயின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஐ நோபடி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 3 பேர் வங்கி ஒன்றில் கொள்ளையடிக்கிறார்கள். அப்போது அந்த வங்கியில் இருக்கும் பிருத்திவிராஜ் சுகுமாரனின் முகத்தை மூடி பிணை கைதியாக தங்களுடன் அழைத்து செல்கிறார்கள். ஒரு இடத்தில் அவரை இறக்கி விடும்போது மூவரில் ஒருவரது ஆதாரம் பிருத்திவிராஜ் கையில் சிக்குவதோடு விபத்தில் சிக்கி 3 பேரும் இறக்கிறார்கள். பிருத்திவிராஜுக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் திருடர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் போலீஸ் அவர்கள் இறந்து விட்டதால் அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை கைப்பற்ற முடியாமல் தவிக்கிறது. இந்த நிலையில அந்த வங்கியில் தனக்கும் தனது குடும்ப நண்பர்களுக்கோ கணக்கு உள்ளிட்ட எந்தவித தொடர்பும் இல்லாத பிருத்திவிராஜ் அங்கு சென்றதோடு வங்கி ஊழியர்களிடம் எந்தவித உதவியும் கேட்காமல் நெடுநேரமாக அங்கு இருந்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியால் பிருத்திவிராஜுக்கும் அந்த கொள்ளையில் சம்பந்தம் இருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகிக்கிறது. அதே சமயம் ஊடகங்கள் அந்த சந்தேகத்திற்கு திரைக்கதை அமைத்து வெளியிடும் செய்திகளால் பிருத்திவிராஜுக்கு மட்டுமின்றி அவரது குடும்பத்தாருக்கும் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. சிக்கல்களில் இருந்து மீள்வதற்கு போராடும் பிருத்திவிராஜின் செயல்கள் புதிய சிக்கல்களை உருவாக்கி தப்பிக்க முடியாத அளவுக்கு பெரும் சிலந்தி வலையில் அவரை சிக்க வைக்க, அதிலிருந்து அவரும் அவரது குடும்பத்தாரும் எப்படி மீண்டார்கள், சம்பந்தமே இல்லாத அந்த வங்கிக்கு பிருத்திவிராஜ் சென்றது ஏன், கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே போனது, அதை கண்டுபிடிக்க போலீஸ் ஒரு பக்கம் முயற்சித்தாலும் மேலும் சிலரும் முயற்சிக்க, யாரிடம் பணம் கிடைத்தது ஆகிய கேள்விகளுக்கான பதில்களை படத்தின் முதல் காட்சியில் இருந்து இறுதி காட்சி வரை பதட்டத்தின் உச்சியில் பயணிக்கும் வகையில் சொல்வதே ஐ நோபடி. கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆரம்ப காட்சியில் துப்பாக்கியுடன் வங்கிக்குள் நுழையும் போதும் சரி, கொள்ளையர்களின் பிணை கைதியாக வீக்கமடைந்த கண்களோடு அறிமுகம் ஆவதும் சரி, புரியாத புதிராக பல விஷயங்களை தனது மௌனத்தின் மூலமாகவே யோசிக்க வைக்கிறார். பிருத்திவிராஜின் மனைவியாக நடித்திருக்கும் பார்வதி திருவோத்து முதுமை எட்டி பார்க்கும் முகத்தோடு வலம் வந்தாலும் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவராக இருக்கிறார். ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமனின் கேமரா சாலையில் நிகழும் வாகன விபத்தை பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்துவது முதல் பேருந்தில் நடக்கும் சண்டை காட்சி, மின்தூக்கியில் நடக்கும் சண்டை காட்சி, ஒரு அறைக்குள் நடக்கும் சண்டை காட்சி என அனைத்து விதமான சண்டை காட்சிகளையும் பிரமிக்கும்படி படமாக்கியிருக்கிறார். இசையமைப்பாளர் ஜேக்ஸ் விஜயின் பின்னணி இசை காட்சிகளின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து பயணித்திருக்கிறது. யானிக் பென், கலைசிங்கன் மற்றும் அமித் ஜாலி பாஸ்டின் ஆகியோரது சண்டை காட்சிகள் மிரட்டல். எழுத்தாளர் அமீர் அப்துல் வங்கி கொள்ளை என்ற மிகப்பெரிய குற்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சாமானியனின் வாழ்க்கை போராட்டத்தையும் அவரது குடும்ப சிக்கல்களையும் காட்சிக்கு காட்சி பரபரப்பாக்கியிருக்கிறார். குறிப்பிட்ட காட்சியில் பார்வையாளர்களை சீட் நுனியில் உட்கார வைக்கும் இயக்குநர்கள் மத்தியில் ஒரு முழு படத்தையே சீட் நுனியில் உட்கார்ந்து பார்க்க வைப்பதோடு பல இடங்களில் நகம் கடிக்கும் பழக்கம் இல்லாதவர்களையும் கூட நகம் கடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் நிசாம் பஷீர். மொத்தத்துல ஐ நோபடி மிரள வைக்கும் கிரைம் த்ரில்லர்.